ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டென். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவப்பரிசி அவல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பாருங்க. தேங்காய் பால், திக்கான பால், தண்ணி பால், நாடு சர்க்கரை, சிவப்பரிசி அவல், நெய், முந்திரி பருப்பு, தேங்காய், ஏலக்காய். இது வந்து பூ மாதிரி திருவி நம்ம வச்சுக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காவை. ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கழுவி ஊற வச்ச அவல் சேர்க்கணும். இதில் ஒரு பவுலுக்கு ஃபுல்லாக சேர்க்குறேன். ஓகே, இதோட தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பாலில் திக்கான பால் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து எடுக்கிற தண்ணி பால் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்தாச்சு. குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவல் நல்லா பூத்து வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. ஸோ மசிச்சு விட்டுட்டு இதோட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதோட தண்ணி எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா திக்காக இருக்கணும் அப்படின்னா திக்கான தேங்காய் பால் சேர்க்கறதோட நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம இதோட நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். நாட்டு சர்க்கரை உங்கள் இனிப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரை இந்த அவலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்காம வெள்ளை சர்க்கரை சேர்க்கும் போது அந்த அவல் பாயசம் வந்து அப்படியே அந்த பிங்க் கலரில் இருக்கும். நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது கலர் கொஞ்சம் மாறும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா நார்மல் நீங்கள் ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட திக்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கலாம். ஓகே, இனிமே கொஞ்சம் தேங்காய் பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு குக்கர் சைஸ் பத்தாதனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது போக போக திக்காயிட்டே இருக்கும். அதனால நீங்கள் தண்ணி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன பேன் எடுத்து நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரி பருப்பு வறுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நெய் ஓரளவு நிறையவே சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். முந்திரி பருப்பு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துக்கோங்க. ஓகே, ஓரளவு நல்லா வறுபடட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம இந்த முந்திரி பருப்பு நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் தேங்காவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கடைசியில் நீங்கள் மேலே டெக்கரேஷனுக்காக சேர்த்தாலும் சரி, இல்லை இதோட கலந்துக்கிட்டாலும் சரி. ஓகே, உங்களுக்கு விருப்பப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.